இப்ப நல்லா இருக்கு சார். நம்முடைய இது வந்து சினிமாவுக்கான வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு சார். சூப்பரா இருக்கு. இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறாங்க. இப்படி வர்றப்ப தேட்டர் மாலாளிக கூப்பிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கன்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். இதனைக்கு போமா சார். வந்தது இருக்கான சார். இதை பார்த்து போயிட்டே இருக்கணும் சார். திரும்ப வந்து கதைகளுக்கான நாயகர்கள் தேடி வந்திருக்கு பல படங்கள் உங்க படங்கள் அடுத்து எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயம் தானே சார். கதை நாயகன் அதுக்கப்புறம் இன்னும் அவங்க கூட ரொம்ப பக்கத்துல ஆக்டர்கள் பாக்குறாங்க, க்ளோஸா பாக்குறாங்க, ஸ்கிரீன்ல பாக்குறப்ப ரொம்ப கனெக்ட் ஆகிக்கிறாங்க. அதனால கதை நாயகனுக்கானது எப்பவுமே அது வெற்றி தான் சார். கதை சரியான அன்றவை எல்லாமே பண்ணுவாங்க சார். கதைக்கள் தான் சார் முக்கியம். அதே நேரத்தில் பெரிய பெரிய பார்க்குறப்ப சில விஷயங்கள் சில சூழல்ல சில கதைகளை பண்ண முடியாத சூழலா இருக்குங்க சார். அந்த அவங்களுக்குன்னு ஒரு படத்துக்கான பட்ஜெட், அவங்க ஸ்கேல் பெருசா அப்படி இருக்கிறப்ப சில விஷயங்கள் அவங்களால பண்ண முடியாது சார். ஆமா, அதுக்குன்னு ஒரு இது தேவைப்படுதுங்க சார். ஆமா, பசங்க ஆடியன்ஸுக்கு எல்லா விதமும் படம் கொடுக்கணும். ஒரு விதத்துல கொடுக்க முடியாது. குட்டி பசங்க இருக்கான பெரிய குட்டி பசங்க பெரிய ஆள் வரைக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கேட்டகரியான சில படங்கள் தேவைப்படுது. அப்ப அதுக்கான பெரிய வைக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த குட்டி பசங்க அவ்வளவு பேர் வராங்களே சார். நல்ல விஷயம் தானே. எல்லாத்துக்கும் எமோஷனல் தான் சார். ஏபிசின்னு கிடையாதுங்க சார். எமோஷனல் குடும்ப உறவுக்கு எல்லாம் ஒன்று தான். மனுஷன் தானே சார். கண்டிப்பா எமோஷனல் எல்லாத்துக்கும் ஒன்று தான் சார். 2020 தமிழகத்தில் சினிமால வந்து அதாவது ஏற்பட்ட அளவுக்கு அதிகமா இருக்கு. அது வந்து 3 முக்கிய படங்கள் முக்கியம் சொல்றாங்க. அது உங்க படமும் ஒரு முக்கிய படமா சொல்றாங்க. எப்படி பாத்தீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்குங்க சார். முக்கியமான படங்கள்ல என்னோட படங்கள் இருக்கும்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.